வித்யுத். சிவகாமி மற்றும் தேவசேனாவாக ஸ்ரேயா. போங்குபலியின் நண்பன் என்ற கற்பனை கதாபாத்திரமாகவும் பல்லில்லா தேவனாகவும் தேஜஸ். பால்ய பாஸ்டன் பலியாக ஆர்யா. பால்ய பல்லில்லா தேவனாக நாராயண். போங்குபலியின் அம்மாவாக லக்ஷன். இப்போ நம்ம இந்த போங்குபலியை பார்த்து ரசிக்கலாம். ஏந்திர பொங்கலி ஏந்திர ஏந்திரடா பொங்கலி ஏந்திர ஏந்திர பொங்கலி ஏந்திர. டேய், நான் அஞ்சலி பாப்பா இல்லையடா, நான் போங்குபலி. ஏன் என்னை இப்படி எழுப்புகிறாய்? அடே போங்குபலி, அங்கே என்னவென்றால் உன் அம்மா ஒரு பெரிய குடத்தை தூக்கி கொண்டு தூக்க முடியாமல் தவிக்கிறான். நீ என்னடா வேண்டாம், நைட் முழுக்க மீன்ஸ் பார்த்துக்கிட்டு இப்படி குரட்டை விட்டு தூங்குகிறாயடா. ஓ, எழுதும் அம்மாவுக்கு உதவி செய். ஓ, நல்ல ஐடியா கொடுத்தாயடா. நான் போய் அம்மாவுக்கு உதவி செய்கிறேன். அதை நீ வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் செய்து விடு. லெட்ஸ் வியூ. போங்குபலி, நிறுத்தடா. எதற்காகடா இத்தனை இமோஜிஸை உன் மூஞ்சியில் காட்டுகிறாய்? அம்மா, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நானும் உங்களுடன் தண்ணி அடிக்க வந்திருப்பேன் அம்மா. போங்குபலி, என்ன மறந்துடாதடா. அடே, குழாய் தண்ணியை சொன்னேனடா. ஏனடா உனக்கு இந்த விபரீத ஆசை? இந்த மலையிலிருந்து உருண்டு விழுந்த இந்த சொம்பை தூக்கு. உன்னால் அதுதான் முடியும். அடே, அப்டேட் செய்து விட்டாயா? வைரலாக போகிறது பாரு. என்ன படம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. யாருடைய சொம்பு இது? பளபளவென்று இருக்கிறது. பெண்ணே, யார் நீ? நீங்க யாரு? என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். என் மம்மி வெஸ்டர்ன் கிளாசிக் டான்ஸ்ல பெரிய மேஸ்ட்ரோ. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட ஒரே கூட்டா இருக்கும். அட, எப்பேற்பட்ட கலை குடும்பம். ஆனா எங்க ராணி தேவசேனா மகிழ்மதி சிறையில இருக்காங்க. நான் எப்படி உங்களோட டூயட் பாடுறது? கவலைப்படாதே அவந்திகா, நான் போய் அவர்களை கோர்ட்டில் ஜெயித்து மீட்டு வருகிறேன். டே போங்குபலி, ஃபோர்ட்டை உன்னால் ஜெயிக்க முடியுமாடா? ஃபோர்ட்டா? ஃபோர்ட் நைட் என்றல்லவோ நினைத்தேன். ஃபோர்ட் நைட்டோ எப்படியோ எங்க ராணி தேவசேனாவை கூட்டி வந்துருங்க. டே போங்குபலி, அதுப்பா தேவசேனா. என்னடா இவன் குச்சி பொறுக்குகிறாள்? டேய், கலை குடும்பமடா, குச்சிப்புடி ஆடுவதற்காக இருக்கலாம். சரி வாடா, அவர்களை மீட்டு விடுதலை செய்யலாம். டேய், இரு இரு, அங்கே பா, ஒரு சொட்டத்தலையன் வருகிறான். தாயே தேவசேனா, எத்தனை ஆண்டுகள் நாம் இப்படி குச்சி பொறுக்கிக் கொண்டிருந்தீர்கள். ஒரு நாளிலே ஒரு நாள் குச்சிப்படி ஆடிவிடுவீர்களோ என் பயமாக இருக்கிறது தாயே. ஓடிவிடுங்கள் தாயே, ஓடிவிடுங்கள்.
இல்லை இல்லை சொட்டப்பா, என் மகன் வருவான். ஆடி ஆடி ஜெயித்து என்னை ஆடி காரில் கொண்டு போவான். ஆடியெல்லாம் அந்த காலம் தாயே, காலம் மாறிவிட்டது. டெஸ்லா வந்துவிட்டது தாயே. தாயே தேவசேனா, உங்களுக்கு எப்படி இந்த ஃபிளாஷ் நடனம் தெரியும்? மகனே ஓங்குவலி, இது நம் குடும்ப டான்ஸடா. ஐயோ நிறுத்துங்கள், கொடூரமாக இருக்கிறது இந்த நடனம். பொங்குபலி, உனக்கு உன்னோட கதை சொல்லட்டுமா? பொங்குபலி, உன் அப்பா யார் தெரியுமா? மகேந்திர பாஸ்டன் பலி. எங்கள் மகிழ்மதியின் ராணி சிவகாமி தேவியை பற்றி கூறுகிறேன் கேள். உங்கள் மகன் பல்லில்லா தேவனின் அன்பு வணக்கம். அம்மா, இப்படி எப்போதும் அப்போலோ எட்லிகளை சாப்பிட்டு கஜானாவை காலி செய்கிறீர்களே. நான் ராஜா ஆகும்போது செலவுக்கு என்ன செய்வேன்? இந்த நாற்காலியின் மேல் OPS EPS போல என் இரு மகன்களுக்கும் சமமான உரிமை இருக்கிறது. இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். பாஸ்டன் பலி, பல்லில்லா தேவா, அரண்மனை வைஃபை பாஸ்வேர்டை மாற்றிவிட்டீர்களா? என் Facebook ப்ரொஃபைல் பிக்சரை என்னால் மாற்ற முடியவில்லையே. அனில்லை அம்மா. இல்லை அம்மா. அம்மா, ஒரு எமர்ஜென்சி அலர்ட் வந்திருக்கிறது. யாரோ கார்கேனா அவன் நம் இன்டர்நெட் நெட்வொர்க்கை ஹேக் செய்து விட்டானாம். காலகேயனம் ஹேக் செய்த காலகேயனை கையை காலை உடைச்சு சாக்கில் போட்டு கொண்டு வாருங்கள். Nimda, those last telling me, hatta bustrak oikinim bumla, mohino zuku, lohakwe. என்ன உணர்கிறான்? ஒன்றும் விளங்கவில்லையே. கவலைப்படாதீதா, அவனால் ஒன்றும் புரியாத பாஷையில் பேசதான் முடியும். என்னால் பாடவே முடியும். இப்போ பாரு. பல்லில்லா தேவா, தொலைக்காட்சியில் கல்யாணம் ஆரம்பித்து விட்டது. குடும்பத்துக்கு அனுசரியான பெண்களை காட்டுகிறார்கள். உனக்கும் பாஸ்டன் பலிக்கும் பெண் தேடலாம் வா. சரி, இந்த பெண்ணின் பெயர் என்ன? இவள் பெயர் தீபிகா படுகோனே. இவள் எவ்வளவு உயரமாக இருக்கிறாள். இவள் நம் பாஸ்டன் பலிக்கு சரி வராதம்மா. சரி சரி, இந்த பெண் யார்? இவள் பெயர் பிரியங்கா சோப்ரா. இவள் நம் பாஸ்டன் பலியை விட வயதில் மிகவும் சிறியவள். இது அவளுக்கு சரி வராது போல் இருக்கே. சரி சரி, இந்த பெண்ணை பார். இவள் பெயர் தேவசன். அம்மா, இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். இவளை நானே திருமணம் செய்து கொள்கிறேன் அம்மா. அந்த பொண்ணு கூட்டிட்டு ஓடுற நான் சொன்னேன். எல்லாரும் வாங்க, போய் பொண்ணு கேட்பேன்னு சொன்னேன். எல்லாரும் மாதிரி வைஃபை அடி வாங்கணும்னு ஆசை இருக்காது. என்னடா தகுதி இருக்கும் பொண்ணு கேட்கறதுக்கு? 27 வயசாச்சு. அதெல்லாம் முடியாதம்மா. தேவசேனாவுடன் எனக்கு திருமணம் நடந்தே ஆக வேண்டும். இதுவே உங்கள் கட்டளை, இதுவே உங்கள் சாசனம். மாமா, அங்கே பாருங்கள் மாமா. அவள் ஆகாசத்தை பார்த்து குறிவைத்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸை தாக்க பார்க்கிறாள். ஐயோ பாஸ், கூரத்தி போல் இருக்கிறாள். குறிவைக்கு குறிவைக்கிறாள். பலமாக பில்டப் செய்கிறாய் பாசு.
சிரித்து என்ன சீரழித்தாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காவிட்டாய் சிரித்து சிரித்து என்ன சீரழித்தாய் அதென்ன சிகரை கூட்ட மாதிரி அப்படி ஒரு சிரிப்பு உனக்கு நான் ரொம்ப சிரிச்சேன் வெரி ஹியூமரஸ் கேர்ள் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது ஸ்நேகிதனாய் ஸ்நேகிதனாய் ரகசிய ஸ்நேகிதனாய் சின்ன சின்னதாய் சில்லறைகளை சிதற விட்ட சிநேகிதி. ஐயோ பாஸ்டன் பலி தேவசேனன், நிறுத்துங்கள் உங்கள் ரொமான்ஸை. என்னாலேயே சகிக்க முடியவில்லை. சிவகாமி தேவியிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. வாருங்கள், மகிழ்வதிக்கு சென்று பார்க்கலாம். அம்மா, பாஸ்டன் பலி திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டானா? என்ன சொன்னாயடா? பாஸ்டன் பலி நகர்வலம் சென்றுவிட்டு சுயம்பரம் செய்து வந்தாயா? இந்த அரண்மனையின் பிளே ஸ்டேஷன், வி, எக்ஸ்பாக்ஸ் அத்தனை அக்கவுண்ட்களில் இருந்தும் உன்னுடைய யூசர் ஐடியை இப்பொழுதே டெலீட் செய்யுமாறு உத்தரவிடுகிறேன். இதுவே என் கட்டளை, இதுவே என் சாசனம். அவசியமில்லை தாயே, அவசியமில்லை. நோ பாஸ்டன் பலி, நோ தேவசேனா. ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிவிட்டது. மீம்ஸ் போட்டு விட்டார்கள் தாயே, மீம்ஸ் போட்டு விட்டார்கள். பாசுபலி, அடுத்த சீனு உன்னை குத்திக் கொள்வதற்கு ரெடியாக இருந்தேன். அதற்குள் இப்படி பினாய் வழிக்கு கீழே விழுந்து இறந்து விட்டார்களா, இறந்து விட்டார்களா? வந்துவிட்டேன். அமரேந்திர பொங்குபலி ஆகிய நான் வந்துவிட்டேன். யாரடா? என் தந்தை பாஸ்டன் பலி பலியாவதற்கு பினாயில் ஊத்தினவன் யாரடா? வாடா குடிப்பயன், நான் தான் பினாயில் ஊத்தினேன். நான் தான் பல்லில்லாத்தேன். என் வாளுக்கு முன் நீ நிற்க கூட முடியாது. என்ன செய்ய போகிறாய்? சொன்னார்கள் நீ வாள் சண்டைக்கு கூப்பிடுவாய் என்று. அதற்குத்தான் 2 வாள் கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. சண்டை போடலாம், வா. என்னது வாள் சண்டை? ஐயோ, இந்த கோலையுடன் சண்டை போடவா நான் வெல் பேக்ஸ் எல்லாம் வளர்த்து இத்தனை காலமாக காத்திருந்தேன். ஐயோ, நிறுத்தமா. இதற்கு பின் என்னால் தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. நான் சன்னியாசம் போகிறேன். நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன், நான் ஜெயித்து விட்டேன். போங்கு, கிளைமேக்ஸ் பலமாக இருக்கும் என்று நினைத்தால் இப்படி பலமாகி விட்டது. போங்கு சொட்டப்பா மாமா, இந்த நியூ இங்கிலாந்து தமிழ் சங்கம் கொடுத்த 10 நிமிடத்தில் பொங்குபலி கிளைமேக்ஸை தான் காட்ட முடியும். பாகுபலி கிளைமேக்ஸையா காட்ட முடியும்? சரியாக சொன்னாங்க போங்குபலி, சரியாக சொன்னாங்க. பாட்டு போடுங்கப்பா.